ஓகே, நேற்று தங்கி இந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி கேரளா டு மணாலி பயணத்தில் 43வது நாள். ஓகே, இதுதான் ரைகட் ஃபோர்ட். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேவ் இருக்குது, கரெக்டாக அந்த மூலையில். நான் இப்போ தான் மேப்பை பார்த்தேன். அதில் டென்ட் அடிச்சுலாம் தூங்கியிருக்காங்க. அந்த கூகுள் மேப்பில் பார்த்தேன். அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிம்பிள்லாம். சார் இது போலீஸ்லாம் இருந்தாங்க, கேட்டு நான் ட்ரை பண்ணாமல் விட்டேன். எனக்கு தெரியல, இப்போ தான் மேப் பார்த்தேன். சரி திருப்பி காலைல போவோமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், நம்ம போவோம். நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சா டென்ட் அடிச்சு தூங்குவோம். இங்கே நிறையா இருக்குது போகிறதுக்கு. எனக்கு தான் பணமும் இல்லை, நேரமும் இல்லை. ஓகே, கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் குன்றி இருக்குது, கொஞ்சம் சரியில்லை. சரி போகலாம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே, பயணிக்கலாம். ஓகே, நம்ம போகிற இடம் பூரா இப்படி தான் இருக்குது. இதில் கீழே இறங்குறதுக்கெலாம் வழி இருக்குங்கண்ணா. சரியான 2 வாட்டர் ஃபால்ஸ், 3, 4, 5 அங்கங்கே கொட்டுது. ஓகே, நம்ம போகிற வழி லிஃப்ட்டு பிடிச்சி அப்படி போகிற மலைகளை பேர்னால வீடியோ எடுக்க முடியல. இப்போ அண்ணனே என்ன பண்ணார் வண்டி, அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கேன். புனே போகிறான். நம்ம கிட்டத்தட்ட புரந்தர் ஃபோர்ட் போயிடலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 3:30 க்ளோஸ் பண்ணிடுவானுங்க, அதுக்குள்ளே நம்ம ரீச் ஆகணும். அற்புதமாக இருக்குது வர்ற வழிபுறம். இன்றைக்கி கொஞ்சம் மழை குறவுனால இன்னும் நல்லாயிருக்கு. யாருங்க புல்லெல்லாம் காற்று மத்தக்கிற மாதிரி இருக்கு. இவனுங்க தான் ஜாலியாக இருக்கானுங்க. ஓகே, இது அந்த வந்தாரா காட்டோட வாட்டர் ஃபால். நம்ம கீழே இருந்து பார்த்தா வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், அது ஃபோக்கஸ் ஒழுங்காக ஆகலை. இங்கேருந்து ரொம்ப கிளியராக தெரியுது. பட் இது கார்னர் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. நாளைக்கு போகலாம். காற்று பயங்கரமாக ஓகே, புரந்தர் ஃபோர்ட்டுக்கு ஒரு வழியாக போராடி வந்துட்டோம். கொஞ்சம் மலைகளாக அடிச்சு நொறுக்கி. ஓகே, இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5க்கும் குறைவாக 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டரில் ஒரு 7 அடுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 7 அடுக்கு இருக்குது. அப்படியே சிக்குன்னு இனி 5 கிலோமீட்டர் மேடு தான், போகலாம். ஓகே, பரந்தூர் ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு. இதுக்கு நம்ம கூகுள் மேப்பில் எடுத்தோடனே இந்த ஃபோட்டோ தான் இருக்கும். ஏதோ மணிக்குண்டுன்னு நினைக்கிறேன், அது இல்லை ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளே வந்தால் பயங்கரமான செக்கிங்காக இருக்குது. மிலிட்ரி, ஃபுல்லாக மிலிட்ரி. கீழே நம்ம லிஃப்ட் கொடுத்தும்போது ஒரு அண்ணன் சொன்னார், ஃபுல்லாக மேலே மிலிட்ரி தான், நீ தூங்குறது மேலே உனக்கு ஷெல்டர் கிடைக்கிறது என்னென்னு நீ போய் பார்த்துக்க அப்படின்ட்டார். வந்தால் ஃபுல் மிலிட்ரினாவே அந்த ஒரு வைப் இருக்கும். நார்த் இந்தியா போனாலும் சரி, அந்த ஒரு மிலிட்ரி உள்ள என்ட்ரினாவே அந்த ஒரு அப்படியே ஒரு மிரட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், 4 வார்த்தைக்கு மேலே பேச மாட்டானுங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஃபேஸ் அப்படி பார்த்துட்டு வந்தேன். அங்கே ஃபோனை வாங்கி இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோவே எடுக்கலையா நான், இந்தாயா அப்போ எடுத்து கேலரியை பாரியா அப்படின்னு. அப்புறம் ஓகே உள்ளே போய் எடுக்கலாம் அப்படின்ட்டாரு. உள்ளே போய்கிட்டு இருக்கேன். பயங்கரமாக இதுக்கு பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பயங்கர க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரியே இந்த அங்கனை ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. எல்லோரும் ஹாய் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஒரு சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது இங்கேருந்து பார்க்க. அதை பீரங்கி வச்சு சுடுறதா இருந்திருக்கும் அந்த காலத்தில். இதை நம்ம வந்த வழி. நம்ம கரெக்டாக அங்கே இருந்தால் கொஞ்சம் தூரம் நடந்து அந்த மூலையில் போய் ஒரு ஷார்ட்கட்டில் ஏறி குதிச்சுக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஃபார்ச்சுனரில் சும்மா ஹீரோ மாதிரி வந்தானுங்க. அப்புறம் மறைச்சேன், அவனுங்க ஏற்றிட்டு வந்தானுங்க. இப்போ சின்ன கார் கூட மதிக்க மாட்டானுங்க. க்ளீனாக இருந்துச்சு, புது காராக. என்னை ஏற்றிட்டு இங்கே உள்ளே விட்டுட்டு நான் அவங்க வெளில நிற்கிறாங்க 3 பேர். நான் உள்ளே வேகமாக வந்துட்டேன். ஓகே, நம்ம போகலாம். இனி மித்த ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஃபோர்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி திங்கக்கிழமை, க்ளீனாக இருக்குது, வேறு யாரும் தெரில.
ஏதோ சின்னதாக போர்டு வச்சுருக்காங்க, பாஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்குங்க. க்ளீனாக இருக்குது. எனக்கு இந்த வைப் ரொம்ப பிடிச்சிருக்கு. லெப்டினன்ட் கர்னல் ஒய்ஜே சவாந்த் அகாடமி புரந்தர். இங்கே இது இங்கே இது ட்ரைனிங் கேம்பா அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. ஓகே, உள்ளே போகலாம். ஓகே, ஏதோ துப்பாக்கி சுடுற ட்ரைனிங் இடமா என்னன்னு தெரியல. புரந்தூர் ஃபோர்ட்டோட நேமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ஒரு சின்ன ஸ்டாச்சு இருக்குது, பார்த்துட்டு போகலாம். சத்ரபதி சம்பாஜி மகாராஜ் மீன்ஸ் ஜாவா படம் வந்துச்சுல, அவர் தான் அவர். ஜாவா வந்து சிவாஜியோட பையன். அந்த மூவியில் சம்பச்சி மகாராஜ் சம்திங், சிவாஜியோட பையன். ஓகே, நம்ம போகலாம் மேலே. நிறைய நோ என்ட்ரி ஸ்பாட்ஸ் இருக்குங்க. நோ என்ட்ரி ஃபார் விசிட்டர்ஸ் சொல்லி இவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், இராணுவத்துக்கு. சூப்பராக இருக்குது. இன்னொன்று எல்லாமே லாக்கில் இருக்குது. ஃபோர்ட் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி இப்போ புதுசாக எல்லாமே இதை கட்டி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஐயோ, ஸ்விம்மிங் ஃபுல்லு. இவனுங்க இங்கே இருக்கிறவங்க ஆர்மிக்காரங்க குளிப்பானுங்களா என்னன்னு தெரியல, ஆனால் அற்புதமாக இருக்குது. ஓகே, இதுதான் சிவாஜி, சத்ரபதி சிவாஜியோட சிலை. கீழே வந்து பையனோட சிலை, மேலே இவங்களோட சிலை இருக்குது. நம்ம அது மேலே போகலாமா என்னன்னு தெரியல, கேட்போம். ஓகே, நம்ம இன்னைக்கு புரந்தர் ஃபோர்ட் வந்தோம். கீழே நம்ம இன்றைக்கி 2 தமிழ் ஆர்மி ஆஃபீஸர் பார்த்தோம், நமக்கு டீ கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டே போகலாம். ஓகே, ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. ஷூவெல்லாம் கழட்டிட்டு போக சொல்கிறாங்க. ஃபோட்டோஸ், பழைய காலத்து ஃபோட்டோஸ் அதான் இருக்குது. க்ளீனாக இருக்குது சார். நான் பார்த்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பியூர் க்ளீன். அங்கே பாருங்க, தான் அந்த மிலிட்ரினா அந்த ஒரு பவர் அவங்க இருந்தாவே, அந்த பஞ்சுவாலிட்டி, க்ளீனு சா, அதை நினச்சாவே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. ஹாய் சொல்லு பாப்பா. பாய். ஓகே, இதுக்கு மேலே ஒரு பாதை போய் இங்கே ஒரு சின்ன இதுதான் பீக்கு நம்ம அவசரம், ஆனால் நம்மளால் போக முடியல. ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணுமா, மேலே ஒரு சின்ன கோயில் இருக்கும், பழைய கோயில். ஓகே, பரவாயில்ல, நம்ம போக முடியல. இதை வெயிட் பண்ணி நாளைக்கு 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் போகணும். ஏதோ சின்னதாக தண்ணி விழுது. இங்கே ஒரு தர்கா இருக்குது, மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அதுக்கு வர்ற வழியில் நிறைய கூட்டம், நிறைய கடை. ஓகே, நம்ம போகலாம். ஓகே, ஃபைனலாக அந்த டெல்லி அப்பளம் அங்கே இருக்குது. நம்ம ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க, பெரிய அப்பளம் போகுது. ஓகே, போகலாம். இது பூரா முஸ்லீம் ஏரியாஸும் இருக்குது. நான் உள்ள சும்மா ஒரு ஷார்ட்கட்டில் உள்ளே பூந்து வரேன். இது பூரா முஸ்லீம் ஏரியாவும் இருக்குது. அது கூடால ஒரு கோயில் இருக்குது. ஓகே,